ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. அமெரிக்காவுடைய 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றிருக்கிறார். அவரோட துணை அதிபர் ஜேடி வான்ஸும் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். வாஷிங்டனில் உள்ள நாடாளுமன்ற கட்டிடத்தில் இந்திய நேரப்படி திங்கட்கிழமை நள்ளிரவில் நடைபெற்ற பிரம்மாண்ட நிகழ்ச்சியில இருவருமே பதவியேற்றுக் கொண்டனர். அதிபராக பதவியேற்றதுமே அமெரிக்காவுக்கு தான் முன்னுரிமை என்பதை வலியுறுத்தும் பல உத்தரவுகளில் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டு அதிரடி காட்டியிருக்கிறார். புதிய உத்தரவுகளை பிறப்பிக்கும் அமெரிக்க அதிபராக இருந்தால் அவர்களுக்கு பல கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. இதுல முதலாவதாக கார் ஓட்டக்கூடாது. அமெரிக்காவின் அதிபராக இருப்பவர் முன்னாள் அதிபர்கள், துணை அதிபர் யாரும் கார் ஓட்டுவதற்கு அனுமதி கிடையாது. ஒருவர் அமெரிக்க அதிபராகிவிட்டாலே அவரது வாழ்நாள் முழுக்க அவர் சாலைகளில் கார் ஓட்டுவதற்கு தடை விதிக்கப்படுகிறது. ஆனால் அவர்களது பங்களாக்கள், விடுமுறை கொண்டாட்டங்களின் போது தங்கும் இடங்களுக்குள் வேண்டுமானால் ஆசை தீர கார் ஓட்டி பார்த்துக் கொள்ளலாம். சொந்தமாக செல்போன் கிடையாது. அமெரிக்க அதிபராக இருக்கும் ஒருவர் பாதுகாப்பு காரணங்களுக்காக சொந்தமாக செல்போன் உள்ளிட்ட டிஜிட்டல் கருவிகளை பயன்படுத்த தடை விதிக்கப்படுது. கடைசியா ஒபாமா அதிபராக இருந்த பொழுது ஆலோசகர்களின் அறிவுறுத்தலை தாண்டி பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் கொண்ட ஐபேட் வைத்திருந்ததா சொல்லப்படுது. ஜோ பைடன் சிறப்பாக தயாரிக்கப்பட்ட ஆப்பிள் வாட்ச் அணிந்திருந்தார். முன்பு டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக இருந்த பொழுது குறுகிய காலத்துக்குள்ளால செல்போன்களை மாற்றி வந்தாராம். அதிபராக இருப்பவருடைய குழந்தைகள் அல்லது பேர குழந்தைகளின் பள்ளிகளில் நடைபெறக்கூடிய கலை நிகழ்ச்சிகள்ல அதிபர் பங்கேற்கக்கூடாது. அவ்வாறு பங்கேற்பதாக இருந்தால் பள்ளிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பை போட வேண்டும். மேலும் பாதுகாப்பு காரணங்களும் இதற்கு காரணமா சொல்லப்படுது. சமூக ஊடகங்கள் மூலம் அமெரிக்க அதிபர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்பதால ஒரு அமெரிக்க அதிபராக இருப்பவர் சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடாது என சொல்லப்படுது. அமெரிக்க அதிபராக இருக்கும் ஒருவர் அமெரிக்க ஏர்லைன்ஸில் பயணிக்க முடியுமா என்றால் அது முடியாது என சொல்கிறார்கள். அதற்கு அவருடைய ரகசிய பாதுகாப்பு சேவை அமைப்பு நிச்சயம் ஒப்புக்கொள்ளாது என சொல்லப்படுது. அமெரிக்க அதிபர்களுக்கான தனி விமானத்தில் மட்டுமே அதிபர் பயணிக்க முடியும். எந்த ஒரு ஆவணங்களையும் குப்பை என ஒரு அமெரிக்க அதிபரால தூக்கி எறிய முடியாதாம். தேவையற்ற மின்னஞ்சல்களை அழிக்கவும் முடியாதாம். ஒவ்வொரு துண்டு சீட்டும் கூட வெள்ளை மாளிகை ஊழியர்களுடைய ஆய்வுக்கு உட்பட்ட பிறகே அவர்களால் தான் அது குப்பையில் போட வேண்டியதா இல்லை அவசியமானதா என உறுதி செய்யப்படும் எனவும் சொல்லப்படுது. ஒரு அமெரிக்க அதிபராக இருப்பவர் தன்னுடைய அறையின் ஜன்னல் கதவுகளை திறக்கக்கூடாது. அமெரிக்க அதிபர் மட்டுமல்ல, வெள்ளை மாளிகையின் எந்த ஜன்னல் கதவுகளுமே திறக்கக்கூடாது. வேறு யாரும் அதை திறக்கவும் கூடாது என சொல்லப்படுகிறது.